ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர பக்தர்கள் எல்லாரையும் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் பேட்டி எடுத்துக்கிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு இறைவனால் என்ன முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தங்கள் வாயால் அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது போல் ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்தால் நடக்கும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு உதாரணமாக அமைகிறாங்க. மேடம், உங்கள் பேர்? பவித்ரா. நீங்கள் நீங்கள் எங்கே மேடம் வேலை ஒர்க் பண்ணுறீங்க? ஈரோட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஐடியில். சார்? அண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க. எத்தனை வருஷமாக மேடம் நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? ஆரம்பித்தனால வரீங்க. இந்த ஆரம்பித்தனால உங்களுக்கு பல விஷயங்கள் இங்கே வந்து கோயிலில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ லேட்டஸ்ட் நீங்கள் வந்து படித்து பாஸ் பண்ணணுன்னு நினச்சிங்க. அப்புறம் வெளிநாடு போயிருந்தீங்களோ? எந்த ஊரில் இருந்தீங்க? துபாயில் இருந்தீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் அம்மா வந்து இங்கே 9 நாள் சுற்றிட்டு உங்களுக்காக சுற்றிட்டு அபிஷேகம்லாம் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நல்ல இடத்துல திருமணம் முடியணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சென்னையிலே ஒரு நல்ல வரன் அமைஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் திருப்பியும் நீங்கள் ஈரோடு போகிற மாதிரி இருக்கீங்களா, இங்கே சென்னையிலே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கீங்களா? அது எப்படின்னு தெரியல, இது வரைக்கும் டிசைட் பண்ணல. ஓகே, நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆகுது. போன வியாழக்கிழமை உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த வியாழக்கிழமை நீங்கள் சாமியை பார்க்க வந்திருக்கீங்க. இப்போ தான் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது உங்களுக்கு. இதுக்கு மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் முடிஞ்சிருக்கு இல்லையா? அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்கள் நினைவுகள்லேருந்து ஒரு 3 விஷயங்களை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு பாஸ்போர்ட் வச்சுட்டு போனால் நான் வெளிநாடு போயிடுவேன். இங்கே வந்து எப்போவுமே பாஸ்போர்ட் வச்சு வீசாக்காக வெயிட் பண்ணுவேன். வீசா வந்துடும். அதுதான் வீசா வந்து நீங்கள் வெளியூருக்கு 2-3 வாட்டி போயிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெளிநாடு போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க. அதே மாதிரி திரும்பி வரும்போது சாமிக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் அங்கேருந்து என்ன கொண்டு வராங்களோ அதை கொண்டாந்து வச்சு அவருக்கு ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் பண்ணாங்க. என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க? ஹெர்னியா ஆப்ரேஷன். அதுக்காக அப்பா வந்து அண்ணன் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. அம்மா நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக நடந்து வந்து சாமிக்கு ஒரு 3 சுற்று சுற்றிட்டு ஒரு நன்றியை சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் உனக்கு நல்ல இடம் முடியணுன்றதுக்காக வந்துகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி உனக்கு நல்ல இடம் முடிஞ்சுது. அண்ணன் கூட வெளிநாட்டில் இருந்தான் போட்டிருக்குல்ல, இப்போவும் அங்கே தானே இருக்கான். எந்த ஊரில் இருக்கார் அண்ணா? ஆஃப்ரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு அவருக்கு. அதுமாதிரி 2 பேருமே 2 இடத்துக்கு போயிட்டீங்க. திருப்பியும் இப்போ மாப்பிள்ளை மட்டும் சென்னையில் இருக்கார். இப்போ நீங்கள் மறுபடியும் சென்னைக்கு வரீங்களா, இல்லை அவரையும் கூட்டிகிட்டு நீங்களும் வெளியில் போகிறீங்களான்னு தெரியல எனக்கு. கடவுள் என்ன டிசைட் பண்ணியிருக்காரு அதுதான். சீக்கிரமாக ஒரு கிருஷ்ணரும் வரட்டும் உங்களுக்கு. வந்த உடனே நன்றி சொல்லுங்கள். போகும்போது கிருஷ்ணரை கொஞ்சம் நீங்கள் ஆட்டி விட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன விஷயம் முடிஞ்சுது? எல்லாமே இங்கே தான் வந்து முடிஞ்சது. எப்போவுமே வந்துடுவேன். எல்லா இடத்துக்கும் வந்திருக்கீங்க. தொடர்ந்து வந்து ஒரு 10 வருஷமாக வந்துகிட்டே இருக்கீங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவார் கடவுள் இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் பிறருக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய வீடியோ அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அது வந்து அவங்களுக்கு பார்க்குற பாக்கியம் கிடச்சிதுன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஐயோ இந்த கோயிலுக்கு போனால் நிச்சயமாக நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் முடியும், நல்ல இடத்துல திருமணம் முடியும் இல்லையா, நம்ம வெளிநாடு போய் படிக்கிறதுக்கோ ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கோ இதெல்லாம் நல்லா இந்த கடவுள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அவங்களும் வந்து பயனடைவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் தொடர்ந்து இதை பார்த்துட்டு வரும்பொழுது பல விஷயங்களை இறைவன் முடிச்சு கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்.